படம் முடிஞ்சு தியேட்டர்ஸ்ல ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு எல்லா தியேட்டர்ஸ்க்குமே ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணி மொத்தமா முடிச்சு விடுறாங்க. அதுல ஒரு பங்கு ஓடிடிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அதுல ஒரு முக்கிய பங்கு ஆட்டுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். பிராங்கென்ஸ்டைன் இந்த படம் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்திருப்போம். பார்க்கலன்னா இந்த படம் பாருங்க. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம செப்பரேட்டா பேசலாம். பட் இந்த பிராங்கென்ஸ்டைன் மூவியை வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தை யூஎஸ்ல இருக்கிற ஒரு சில தியேட்டர்ல மட்டும் 3 to 7 days மட்டும் தான் இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸ்ல இருந்து எடுத்துறாங்க. இதை டைரக்டா ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க. அதை இவங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்குமே காரணம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகனாதான் ஒரு படத்தை வந்து ஆஸ்கர் நாமினேஷன்ல கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கிறதுனால இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா வெறும் $3,700 தான் இதோட கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு ஃபிளாப்பான மூவியா, இது ஒரு ஃபெயிலியர் மூவியானா இல்ல. இதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் செலவு பண்ணது $120 மில்லியன், கிட்டத்தட்ட 1000 கோடி. இவங்க இவ்வளவு செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கலனா இந்த படத்தை எடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்றாரு. ஏன்னா இது பல ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுக்க முடியாம கைவிடப்பட்டு கடைசியில நெட்ஃபிளிக்ஸ் உள்ள வந்து அதை எடுத்திருக்காங்க. அந்த வகையில இப்படி ஒரு ட்ரீம் நடந்தது பெரிய விஷயம் அந்த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேச. ஆன் தி அதர் சைடு படத்தை எடுத்ததுனால நெட்ஃபிளிக்ஸோட கண்ட்ரோல்ல இந்த மூவி வரும்போது அவங்களுடைய பிரின்சிபல் படி இந்த படத்தை வெறும் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே தியேட்டர்ல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஓடிடில $3,700 மட்டுமே கலெக்ட் பண்ண இந்த மூவி தியேட்டர்ல இருந்து ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் வியூஸ் பார்த்தோம்னா நவம்பர்ல ரிலீஸ் ஆன இந்த படம் டிசம்பர் 10 வரைக்கும் இப்ப நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 89 மில்லியன் வியூஸ் வந்து கடந்து. இது ஏன் நெட்ஃபிளிக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படின்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு ஓடிடில வரப்ப அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாகிறதாவும் சப்ஸ்கிரிப்ஷன் அதனால கம்மியாகிறதாவும் நெட்ஃபிளிக்ஸோட வியூ இருக்கு. ஆன் தி அதர் சைட் ஆப்பிளா இருக்கட்டும் இல்ல அமேசானா இருக்கட்டும் அவங்க ஆப்பிள் ரிலீஸ் பண்ண கில்லர்ஸ் ஆஃப் தி ஃபிளவர் இந்த மாதிரி சில மூவிஸ் எல்லாமே தியேட்டர்ல அந்த படங்கள் நல்லா ஓடின பிறகு அதுக்கப்புறமா தான் அதை ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் எப்பவுமே அவங்களுடைய பாலிசியை இப்படிதான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் சப்ஸ்கிரைபர்ஸ் தியேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஓடிடில பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் தான் நெட்ஃபிளிக்ஸ் இந்த ஒரு மாடலுக்கு தள்ளுறதா சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.